வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். வாழைச்சேனை புனானி பகுதியில் பலாத்காரமாக காணிகளை கையகப்படுத்தியவர்களை ஆற்றுவதற்கு போலீசார் நடவடிக்கை. தொழிற்சங்க நடவடிக்கையை மேலும் வலுப்படுத்த உள்ளதாக நீர்வளங்கள் தொழிற்சங்க ஒன்றிய கூட்டமைப்பு அறிவிப்பு. ஈராக் படையின் வசமிருந்த ஐஎஸ் தாயரின் வசமிருந்த ரமாடி நகரை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். மட்டக்களப்பு வாழைச்சேனை புனானி பகுதியில் பலாத்காரமாக காணிகளை கையகப்படுத்தியுள்ளவர்களை குறித்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு போலீஸ் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் ஈடுபடுத்த உள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. குறித்த பகுதியிலிருந்து மக்களை அகற்றுவதற்கு 150 போலீசாரையும் 75 விசேட அதிரடிப்படையினரையும் ஈடுபடுத்த உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர குறிப்பிட்டுள்ளார். வன பாதுகாப்பு திணைக்களத்துக்கு சொந்தமான குறித்த பகுதிக்கு சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் நேற்று வருகை தந்து காணிகளை கையகப்படுத்த முயற்சித்ததாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார். வடக்கு கிழக்கு பகுதிகளில் இவ்வாறு சட்டவிரோதமாக காணிகளை பலாத்காரமாக கையகப்படுத்தும் நடவடிக்கை தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாக சூழலியலாளர் தில காரியவசம் குறிப்பிட்டுள்ளார். வாழைச்சேனை புனானி பகுதியில் வன பாதுகாப்பு திணைக்களத்துக்குட்பட்ட 500 ஏக்கர் காணியை குறித்த மக்கள் பலாத்காரமாக கையகப்படுத்த முயற்சித்துள்ளதாக வன பாதுகாப்பு நாயகம் அனுர சதுரசிங்க தெரிவித்துள்ளார். புனானி பகுதியில் நேற்று காணியை கையகப்படுத்த முயற்சித்தவர்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு இவ்வாறு தமது கருத்துக்களை தெரிவித்தனர். நாங்க வந்து 85ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து நாங்க கிருமிச்ச மதுரங்குளம் அப்படி அக்ரான மில்முனுத்தொலி வடமுனை ஊத்திச்சேனை போன்ற பிரதேசங்களில் உள்ள ஆக்கள் தான் இப்போ நாங்கள் இந்த காணியை பிடிச்சிருக்கோம். தற்பொழுது எங்களுக்கு எங்களோட புள்ள ஊட்டியல் எங்களோட மக்கள் வந்து கூடுதலாக இருக்கிறதால எங்களுக்கு சரியா வசிப்பதற்கான இடவசதி இல்லை. அதனால நாங்கள் இன்றைக்கு நாங்கள் நேற்று இந்த இடத்தை நாங்கள் பிடிக்கல. நாங்கள் 87ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து பல தடவைகள் இந்த காணியை நாங்கள் வார இருக்கிறதுக்கு வார பயங்கரவாத பிரச்சனை என்றும் அதுக்கப்புறம் உள்ள பல பல பிரச்சனைகள் என்றும் இந்த காணியில் எங்களுக்கு இருந்து கொள்ளையெல்லாம் பேசி காணி அமைச்சர் கேட்ட ஆவணங்களும் எனக்கு இருக்குது. ஆனா அந்த ஆவணத்தை நான் இன்றைக்கு வாங்கினாங்க நிமால்ட் சிறுபாடி டிஸ்வாசி காணி அமைச்சர் அறிக்கிற காலத்துல அவர்களுக்கு கொடுத்த கடிதத்துக்கு ஆண்டுக்கு ஆண்டு காணி கச்சேரிக்கு காணி இல்லாதாக்களுக்கு நான் காணி கொடுக்கறது. ஆனா உங்களுக்கு காணி இல்லைன்னு இனங்காணப்பட்டா உங்களுக்கு முன்னுரிமையா வழங்கப்படும் என்று சொல்லி எனக்கு இந்த 5 வருஷத்தால பாஸ் ஆயிட்டு இன்னமும் அந்த காணி நான் கொடுத்த பிட்டிஷன் விடுபடையும் இல்லை. அவங்க காணி கச்சேரி வச்சு இன்னும் காணி தரவும் இல்லை. நான் திருமணம் செய்து 5 வருடமாகுது. இதுவரை காலமாக காணி எதுவும் இல்லை. நான் டிஎஸ்எஃப்சிக்கு இதோட 3 தரம் கடிதம் கொடுத்திருக்கின்றேன். கொடுத்த கடிதத்துக்கு ஆதாரம் சாலவனையை வச்சிருக்கேன். இவங்க சொல்றாங்க காணி தருவோம் சொல்லி இந்த 5 வருஷம் வச்சு நான் வாழ வீட்டில் தான் இருந்து இருக்கேன். ஒரு வீட்டில் 1 மாசம் ஒரு வீட்டில் 3 மாசம் இப்படியா இந்த வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இப்போ நான் இருக்கிற வாடகை வீட்டில் இப்போ காணி பிடிக்கணும்னு சொல்லி நானும் ஒரு காணியை பிடிச்சேன். கம்பி சாலவனையை பிடிங்கி எழுதிட்டாங்க. தமது ஊழியர்களால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள தொழிற்சங்க நடவடிக்கையை மேலும் வலுப்படுத்த உள்ளதாக நீர்வளங்கள் தொழிற்சங்க ஒன்றிய கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. தங்களின் கோரிக்கைகளுக்கு எந்தவொரு பதிலும் இதுவரை கிடைக்காதன் காரணமாக இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக நீர்வளங்கள் தொழிற்சங்க ஒன்றிய கூட்டமைப்பின் ஏற்பாட்டாளர் உபாலி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வருட இறுதியில் வழங்கப்படும் மேலதிக கொடுப்பனவு குறைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று முன்தினம் தொடக்கம் நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை ஊழியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்தனர். தமது தொழிற்சங்க நடவடிக்கை கடந்த 2 நாட்களாக வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் நீர்வளங்கள் தொழிற்சங்க ஒன்றிய கூட்டமைப்பின் ஏற்பாட்டாளர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து பராமரிப்பு சேவைகள் நுகர்வோர் முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளல் மற்றும் நீர்வளங்களில் தடை ஏற்படின் அவற்றை சீரமைக்கும் நடவடிக்கைகளிலிருந்து கடந்த 2 நாட்களாக தவிர்க்கப்பட்டுள்ளதாக தொழிற்சங்க ஒன்றிய கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. இருப்பினும் நீர் சுத்திகரிப்பு நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக அவர் மேலும் கூறினார். நிறுவனங்கள் வடிகாலமைப்பு சபை ஊழியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கையால் நுகர்வோர் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். சிலாபம் பகுதியில் பிரதான நீர்க்குழாயில் ஏற்பட்டுள்ள நீர் கசிவு காரணமாக குடிநீரை பெற்றுக் கொள்வதில் பிரதேச மக்கள் பாரிய இன்னல்களை எதிர்நோக்குவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார்.
மீத்தோட்டமுள்ள பகுதியில் குப்பை அகற்றும் பகுதிகளை விரிவுபடுத்தும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கொரோனாவ நகரசபை தலைவர் உள்ளிட்ட குழுவினர் தாக்குதல் நடாத்தியுள்ளனர். சத்தியாகிரகத்தை நிறுத்துமாறு கோரி கொரோனாவை நகரசபை தலைவர் ரவீந்திர உதய உள்ளிட்ட 20 பேர் கொண்ட குழுவினர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டவர்கள் மீது நேற்றிரவு தாக்குதல் நடாத்தியதாக கொரோனாவை குப்பை மேட்டுக்கு எதிராக மக்கள் இயக்கத்தின் ஏற்பாட்டாளர் கீர்த்தி ரத்ன பெரேரா குறிப்பிட்டுள்ளார். கழிவகற்றும் பகுதியை விஸ்தரிக்குமாறு கோரி பிரதமர் அலுவலகத்திற்கும் மகஜர் அனுப்பப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். மீத்தோட்டம் உள்ள பகுதியில் கழிவகற்றும் பிரதேசத்தை அண்மித்த பகுதியில் உள்ள மக்கள் பல்வேறுபட்ட சுகாதார சீர்கேடுகளை எதிர்நோக்குவதாகவும் இதன் காரணமாக குறித்த கழிவகற்றும் பகுதியை விஸ்தரிக்குமாறு வலியுறுத்தி பிரதேச மக்கள் நேற்று எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட மக்கள் மீத்தோட்டம் உள்ள கழிவகற்றும் இடத்துக்கான நுழைவாயில் பகுதியில் சத்தியாகிரகத்தை ஆரம்பித்தனர். சத்தியாகிரகத்தை ஆரம்பித்தவர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த தாக்குதலை தாம் வன்மையாக கண்டிப்பதாக மேல்மாகாண சபை உறுப்பினர் சுசில் கிந்தல்பிட்டிய குறிப்பிட்டுள்ளார். எனினும் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாம் தாக்குதல் நடாத்தியதாக கூறுவதை மறுப்பதாக கொரோனாவை நகர் சபை தலைவர் தெரிவித்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் வெள்ளம்பிட்டிய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர குறிப்பிட்டுள்ளார். தாக்குதலில் காயமடைந்த இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். பண்டிகை காலத்தினை முன்னிட்டு கொழும்பு நகருக்குள் பாவனைக்கு உதவாத உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்களை சோதனைப்படுத்தும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது. கோட்டை, புறக்கோட்டை, பொரளை மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக பிரதான சுகாதார வைத்திய அதிகாரி ருவன் விஜயமுனி தெரிவித்துள்ளார். பொது சுகாதார பரிசோதகர்கள், உணவு பரிசோதகர்கள் மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரிகள் இணைந்து இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பண்டிகை காலத்தினை முன்னிட்டு அதிக அளவிலானோர் கொழும்பு நகருக்கு வருகை தருவதனால் உணவின் தரத்தினை பாதுகாக்கும் நோக்கில் விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக பிரதான சுகாதார வைத்திய அதிகாரி ருவன் விஜயமுனி சுட்டிக்காட்டினார். வானிலை தொடர்பிலான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டல திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹனோடு தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வடக்கு, கிழக்கு, தெற்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். மத்திய மலை பிரதேசத்தின் கிழக்கு சரிவுகளில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வடகில் பருவப்பேச்சு காற்று வலுவடைந்து வீசக்கூடும். இந்த மழையுடன் கூடிய வானிலை நாளை தினத்தின் பின்னர் குறைவடையக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட்டு ஏற்படுகின்ற இழப்புகளை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் பூனமலை தொடக்கம் மட்டக்களப்பு, காலி ஊடாக கொழும்பு வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏனைய கடல் பிராந்தியங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து வீசும். கொழும்பு தொடக்கம் புத்தளம் ஊடாக மன்னார் வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது சில சமயங்களில் மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரையில் அதிகரித்து வீசியதுடன் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் இடைக்கிடையே கொந்தளிப்பாகவும் காணப்படும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியாளர் செய்தி 10:25 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.